சரி சார், மாநாட்டுல என்னென்ன ரூல் போட்டீங்க? மாநாட்டுல ரூல் போடல, மாநாடுக்கு வரவங்களுக்கு ரூல் போட்டோம். இந்த பாண்டிச்சேரி பக்கத்திலேயே மகாபலிபுரம் இருக்கிறதுனால ஏதாவது விலை கம்மியாங்க ஏதாவது பொருள் கிடைக்குன்னு திருப்பிடாதீங்க வண்டியை, மாநாடுக்கு வாங்க அப்படின்னு. அதுலயும் முக்கியமா இந்த கடலூர், சிதம்பரம், நாகப்பட்டினம் அந்த ஆளுங்கள்லாம் என்ன பண்ண பாண்டிச்சேரியிலேயே ஒரே ரோடு தான். ஆனா அப்படி வந்துடக்கூடாது. நீ கலப்பா இருக்குன்னு டீ கடை பக்கம்னு வேற கடை பக்கம் நிறுத்துவேன், அப்படி வெளுத்துருவேன். அப்படியே வண்டி திண்டிவனம் வழியை சுத்திட்டு இப்படி உள்ள வந்திருப்பா அப்படின்னு ரூல் போட்டிருக்கோம். பாண்டிச்சேரியே ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க திண்டிவனத்துல இருந்து ரூட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பேசி ரூல் போட்டிருக்கோம். இதெல்லாம் சொன்னீங்கல்ல, அங்க பாருங்க மக்களே, மகாபலிபுரத்துல மாநாடு, சரிங்களா? மாநாடுனா அந்த மாதிரி மாநாடு, புரியுதுங்களா? எங்க ஐயா வந்து சொன்னாருன்னா என்ன சொன்னாருன்னா, ஒயின் ஷாப் பார்க்க கூடாதுன்னாரு. மகாபலிபுரத்தை சுத்தி எல்லா ஒயின் ஷாப்பும் இன்னைக்கு க்ளோஸ். அதான் நாங்க ஒரு கடை கிடைக்கல, எங்களுக்கு ஒரு கடை கிடைக்கல, சுத்துன்னு தேடுறோம். அதுதான் எங்க பவரு. ஒரு கடையும் கிடைக்காம கடைசியில ஜூஸ் வாங்கி குடிக்கிறோம். எப்படி ஜூஸ்? சீரியஸாவே மகாபலிபுரம் சுத்தி திருப்பரங்குன்றமா திருக்கலக்குன்றமா ஏதோ ஒண்ணு, அந்த பக்கம் கோவளம், ஈசிஆர், இந்த பக்கம் கல்பாக்கம், எல்லாரோடும் சுத்திட்டாங்க. ஒரு கடை இல்ல. பிளாக்ல வாங்கலாம்னு பார்த்தா ஒரு கடை. நீங்க தேடினியா? இல்லையே. அதான் எங்க பவரு. கடை கிட்ட இன்னைக்கு தேடி கண்டம்னா ஆயிடுச்சு. வேற வழியே இல்லாம டீயும் ஜூஸும் குடிக்கிறான். எப்படி நாங்க இன்னைக்கு குடிக்கல? அதான் நான் எங்க பவரு. எப்படி? இதெல்லாம் பெருமை தானே? இதெல்லாம் பெருமையா சார்? இதெல்லாம் சோகம் சார். அப்படி இங்க பாருங்களேன். இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்களை வச்சிருக்கிறதுனாலதானே எங்க வண்டி ஓடுது. அதெல்லாம் நீங்க பேசிடல என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால நாங்க ஒரு துடிப்போட பிடிப்பிட்டு இருக்கோம். என்ன இதுல என்ன இருக்கு?